லாரி, பஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதில வந்து பெரிய டயர் இருக்கும். அந்த டயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, காற்று வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. இந்த காற்று ஃபில் பண்றதால, அந்த வெஹிக்கிளோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கும். ஒருவேளை வண்டியில வந்து காற்று குறைவாக இருக்கின்ற பொழுது, வண்டியால வந்து பார்த்தீங்கன்னா, அதிக ஸ்பீடு வந்து கிடைக்காதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப காத்து ஃபில் பண்றதுக்கு ஏதாவது ரிலேஷன்ஸ் இருக்கா? காத்து ஃபில் பண்றதால வண்டி ஸ்பீடா போறதுக்கான காரணங்கள் என்ன இருக்கு? இந்த மாரியான கேள்விகள் நம்மளுக்கு தோணியிருக்கும் இல்லையா? ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டயரோட மையப்பகுதியில அ அதாவது காற்று அதிகமாக இருக்கும்பொழுது, அதனுடைய மையப்பகுதியில வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கர்வ்டு ஷேப்ல இருக்கும். ஸோ, அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய உராய்கின்ற அந்த நேரமோ அல்லது பரப்பும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால என்ன ஆகும்னா, வண்டி ஃபாஸ்ட்டா போக ஆரம்பிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூ வீலரோட டயர்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, இல்ல சைக்கிளோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா, அது என்ன பண்ணும், அந்த பட்டன் மாரி இருக்கும் இல்லையா? அது ஃப்ளாட்டா இல்லாம ஒரு கர்வ்டு சர்ஃபேஸா இருக்கும். ஸோ, கொஞ்சமான பரப்பு அந்த தரை பகுதியின் மீது படுகின்ற பொழுது, நம்ம குடுக்கக்கூடிய அந்த மிதிக்கிறோம் இல்லையா? சைக்கிள பொறுத்தவரைக்கும் மிதிக்கும்போது, பெடலிங் பண்ணும்போது, அந்த வண்டி ஃபாஸ்ட்டா போகும். இதுவே இந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீல் செயின் இந்த மாதிரியான சைக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, டயர் பெருசா இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அப்ப டயர் பெருசா இருக்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷன் அந்த பூமிக்கும் டயருக்குமான ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதனால அந்த டயருக்குள்ள ஏரும் அதிகமா இருக்கும். பட் ஆனா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு ஒரு லிமிட்டா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அந்த டிராக்டர்ஸ்ன்னு சொல்லி இருக்கு இல்லையா? அந்த டிராக்டர்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி டயர் ரொம்ப பெருசா இருக்கும். முன்னாடி டயர் வந்து சின்னதா இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஹெவி லோட் வந்து அதால ஈஸியா என்ன பண்ண முடியும்? பொறுமையா இழுத்துட்டு போகும். அப்ப நம்மளுக்கு பரப்பு அதிகமாகின்ற பொழுது, உராய்வும் அதிகமாகும். உராய்வு அதிகமாகின்ற பொழுது, வண்டியோட வேகம் தானாக குறைஞ்சிரும். ஸோ, அதனால தான் இந்த டிராக்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிராக்டர்ஸ்ல பொறுமையா அந்த வண்டி போற மாரியே இருக்கும். ஆனா, நம்ம அதுக்கப்புறம் டூ வீலர்ஸோ அல்லது வேற ஹெவி வெஹிக்கிள்ஸ் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, டிராக்டர ஈஸியா ஓவர் கம் பண்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயரோட சைஸ் பெருசா இருக்கிறது, சின்னதா இருக்கிறதும். ஸோ, இதுக்கு இடையில